Friends, welcome back to our channel மாணவன் ஆசிரியர் சரவணன். ஸோ டுடே இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 pillars of learning, கல்வியுடைய 4 தூண்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன். ஸோ அந்த பேப்பர் தான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். த 4 pillars of learning, கல்வியுடைய 4 தூண்கள் பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த 4 pillars of learning வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லா எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ்லேயும் வித் தமிழ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக ஸ்லைட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா த 4 pillars of learning அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லேர்னிங் டு நவ், லேர்னிங் டு லைவ் டுகெதர், லேர்னிங் டு டூ, லேர்னிங் டு பி. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா 3 விதமாக வந்து பார்த்திங்கன்னா வகைப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த 3 விதத்தையும் வகைப்படுத்துவதோட பொருள் என்ன முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், லேர்னிங் டு நவ். ஸோ லேர்னிங் டு நவ்னா நம்ம என்ன வந்து அதுக்கு அர்த்தம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து முக்கியம். இப்போ லேர்னிங் டு நவ். ஸோ லேர்னிங் டு நவ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கு தமிழில் தெரிஞ்சுக்கலாம். லேர்னிங் டு நவ்ங்கிறது பார்த்திங்கன்னா அறிய கற்றுக்கொள்வது. லேர்னிங் டு நவ்ங்கிறது அறிய கற்றுக்கொள்வது. ஒரு விஷயத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை தெரிஞ்சுக்கிறோம், இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், வாழ்க்கையில் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அதை பேசிக்காக கொண்டது தான் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் டு நவ். அடுத்து பார்த்திங்கன்னா லேர்னிங் டு லைவ் டுகெதர். லேர்னிங் டு லைவ் டுகெதர். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம். லேர்னிங் டு லைவ் டுகெதர்னா ஒன்றாக வாழ கற்றுக்கொள்வது, சரிங்களா? ஒன்றாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழுக்களாக உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கொள்வது தான் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் டு லைவ் டுகெதர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா தேர்டு பாருங்கள், லேர்னிங் டு டூ, சரிங்களா? லேர்னிங் டு டூ. ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். செய்து கற்றல் அப்படின்னா செய்து கற்றல். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம படிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதை ப்ராக்டிக்கலாக வந்து செஞ்சு பார்த்தோம்னா அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அப்படி பார்க்குறதா வந்து பார்த்திங்கன்னா செய்து கற்றல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் டு பி. லேர்னிங் டு பினா நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து நம்ம கற்றுக்கொள்வதே இருப்பது. ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்குன்னா அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருக்கும்போதே நம்ம கற்றுக்கொள்வதான் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் டு பி, சரிங்களா? ஸோ த 4 pillars of learning சொல்லி கண்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன் பிஎட் ஃபர்ஸ்ட்டில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மைண்ட் மேப் போட்டு எழுதுங்க. நான் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சி 4 pillars of learning எழுதியிருக்கேன். லேர்னிங் டு நவ், லேர்னிங் டு லைவ் டுகெதர், லேர்னிங் டு டூ, லேர்னிங் டு பி, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸாமில் வந்து சினாப்சிஸ் வந்து போட்டு அழகாக நீட்டாக எழுதுங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து அதிகம் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு ஸ்லைட்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு ஹோம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸாமில் வந்து போடுங்க, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்னா எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறது, எப்படி இன்ட்ரோ கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். டு டிசைட் த லேர்ன் கண்டினியூஸ்லி த்ரூ த ஒன்ஸ் லைஃப் டைம் இஸ் எ மார்க் ஆஃப் எ 20th century லேர்னர். த இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் எஜுகேஷன் ஃபார் த 21st century UNESCO headed by Jacques Steller identified learning throughout life as a key to meet challenges of the 21st century. The Commission's 1996 reported Learning the Transfer Within highlighted the need for individuals to learn how to learn to copy with the rapid changes to challenges of present and the future. It decided the holistic approach to learning to encompass more than what is occurs in classroom. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுக்கணுன்னா
ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 21ஆம் நூற்றாண்டில் வந்து கற்றலுடைய 4 தூண்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறாங்க. ஒருவரோட வாழ்நாளில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் விருப்பம் வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுது. அது எப்போன்னு பார்த்திங்கன்னா 21ஆம் நூற்றாண்டுல வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து உருவாக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கற்றலுடைய அடையாளம்னு சொல்லி ஜாக் டெல்லஸ், ஸோ அவரோட அமைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவிற்கு வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச கல்வி ஆணையம்னு சொல்லி 21ஆம் நூற்றாண்டில் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் வாழ்க்கை முழுவதும் கற்றல் ஒரு முக்கிய அம்சமாக அடையாளம் காணப்பட்டது அப்படிங்கிறோம். ஸோ இந்த ஆணைக்குழு வந்து பார்த்திங்கன்னா 1996 அறிக்கையில் பார்த்திங்கன்னா கற்றல் தற்போது மற்றும் எதிர்காலத்தில் விரைவான மாற்றங்கள் மற்றும் சவால்களை சமாளிக்க தனிநபர்கள் கற்றுக்கொள்வது எப்படி என்பதை எடுத்து காட்டுகிறது. ஸோ அந்த தனிநபர்கள் வந்து எப்படி வந்து கற்றுக்கொள்கிறாங்க, ஸோ அதை எடுத்து காட்டுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். A desire to learn continuously through one of the lifetime a mark a 21st century learners, the International Commission on Education for the 21st Century UNESCO headed the. ஸோ இந்த ஆத்தரோட நேம் பார்த்துக்கோங்க. இந்த டிஆர்பி எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து கேட்குறாங்க. ஸோ ஆத்தரோட நேம் பார்த்திங்கன்னா ஜாக் டெல்லஸ், சரிங்களா. ஜாக் டெல்லஸ் ஐடென்டிஃபை லேர்னிங் த்ரூஅவுட் த லைஃப் ஆஸ் ஏ கீ டு மீட் த சேஞ்சஸ் ஆஃப் 21st century. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் நூற்றாண்டில் கற்றலுடைய 4 தூண்கள் வந்து ஒரு வாழ்நாளில் வந்து கற்றுக்கொள்ளும் விருப்பத்தை வந்து தீர்மானிக்குதுன்னு சொல்லி 21ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் டெல்லஸ் தலைமையிலான யுனெஸ்கோவிற்கு 21 வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச கல்வி ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்ளும் சவால்களை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வெளியிட்டுறாரு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா த கமிஷன் 1906 reported learning the transfer within highlighted for the individuals learn coffee with the rapid changes challenges present in future. ஸோ 1996 வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தோட விரைவான மாற்றங்களை வந்து நிர்ணயிக்கிறது பார்த்திங்கன்னா வகுப்பறையில் வந்து கற்றுக்கொள்ளும் முறை. ஸோ இதை தான் வாழ்நாள் முழுவதும் கற்றல் என்று குறிப்பிடுறாங்க. ஒருவருடைய வாழ்நாள் முழுவதும் அவங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து எப்படி மேம்பாடு அடையுது, ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கதான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து பாருங்கள், திஸ் இஸ் referred to as a lifelong learning philosophy that is involves the development of knowledge, skill, attitude and values throughout the one of the life from early childhood through the adult. ஸோ இங்கே சொல்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய அறிவு, திறன்கள், அணுகுமுறைகள் வாழ்நாள் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு வளர்ச்சியை வந்து உண்டாக்கும். ஸோ தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. சிறு வயது முதல் முதிர் வயது வரை கற்றல் என்பது அறிவுசார் செயல்முறையாக மட்டுமில்லாமல் ஒன்றி ஒரு நபருடைய வாழ்க்கை அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லேர்னிங் இஸ் சீன் நாட் ஜஸ்ட் ஆஸ் எ இண்டிவிஜுவல் intellectual process but one that is encompass all aspects as of individual life including the role in the community, performance, the workplace, personal development and physical well-being. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் வந்து ஒவ்வொருத்தருடைய பங்கு பணிகளும் செயல்திறன்களும் வளர்ச்சி, உடல்நலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ரிப்போர்ட் ப்ரெசன்டட் ஃப்ரேம் ஒர்க் தட் ஆர்கனைஸ்ட் லைஃப் லாங் லேர்னிங் இன்டூ 4 pillars. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஃப்ரேம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா லைஃப் லாங் லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 pillars, அதாவது 4 தூண்களாக இருக்குது. லேர்னிங் டு நவ், லேர்னிங் டு லைவ் டுகெதர், லேர்னிங் டு டூ, learning to be. The 4 pillars learning are seen as a fundamental principles of reshaping 21st century in education. The 4 pillars of learning is proposed as a framework to understand what students need acquire the development of themselves. Knowing these pillars and applying them your own learning can be help the develop the KS hours required for fulfill the 4 tasks and rules of provide us quality and relevant education in for students. ஃபார் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த 4 தூண்களும் பார்த்திங்கன்னா ஒரு மாணவர்களுடைய கற்றல் பதிவத்தில் வந்து அடிப்படையாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் லேர்னிங் பேசிக்காக இருக்குது. அதே மாதிரி 4 pillars ஆஃப் எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நாகராஜன் சாரோட புக்கை ரெஃபர் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் சாரோட புக்கை வந்து ஒரு ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை நான் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நோட்ஸ் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் டு நவ், சரிங்களா. ஸோ லேர்னிங் டு நவ்ங்கிறது என்னென்னு நான் ஃபஸ்ட்டே வந்து சொன்னேன். லேர்னிங் டு நவ்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து கற்றுக்குறோம், அதை எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா லேர்னிங் டு நவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான தமிழ் அர்த்தத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், லேர்னிங் டு
now involves acquisition and development of knowledge and skills. ஸோ இங்கே நாலேஜுங்கிறது என்னன்னு நமக்கு தெரியும், ஸ்கில்லுங்கிறது என்னன்னு வந்து நமக்கு தெரியும். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு தடவை ரீட் பண்ணுறேன். லேர்னிங் டு நவ் இன்வால்வ்ஸ் த acquisition and development of knowledge and skills that are needed to function in the world. Examples of skill under this pillar of learning include literacy, numeracy and critical thinking. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அறிய கற்றுக்கொள்வது. ஸோ இந்த அறிய கற்றுக்கொள்வதுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் டு நவ்ங்கிறது அறிந்து கொள்வது என்பது உலகில் வந்து செயல்பட தேவையான அறிவு மற்றும் திறன்களை வந்து பெறுதலை வந்து மேம்படுத்துவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கற்றல் தூணில் கீழ் உள்ள திறன்கள் வந்து எடுத்துக்காட்டாக வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா கல்வி அறிவு, எண் மற்றும் விமர்சன சிந்தனை ஆகியவை அடங்கும். ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா இங்கே நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். அண்டர் திஸ் பில்லர்ஸ் லேர்னிங் இன்க்ளூடு லிட்ரஸி. சரிங்களா, லிட்ரஸினா உங்களுக்கு வந்து தெரியும் கல்வி அறிவு. சரிங்களா, அடுத்து நியூமரசிங்கிறது பார்த்திங்கன்னா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் பார்த்திங்கன்னா விமர்சன சிந்தனைகள். ஸோ இந்த மூன்றும் அடிப்படையாக கொண்டு தான் பார்த்திங்கன்னா லேர்னிங் டு நவ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொரு தடவை ரீட் பண்ணிடுறேன். லேர்னிங் டு நவ் இன்வால்வ்ஸ் த acquisition and development of knowledge and skills that are needed to function in the world. Examples of skill under the pillars of learning include the literacy, numeracy and critical thinking. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். லேர்னிங் டு லிவ் டுகெதர். லேர்னிங் டு லிவ் டுகெதர் அப்படிங்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் டு லிவ் கெதர் அப்படிங்கிறது ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன். லேர்னிங் டு லிவ் கெதருங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து என்னென்ன விஷயத்தை வந்து கற்றுக்குறோம், அதை எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம், பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம என்ன வகையான கற்றலை வந்து கற்றுக்கொள்கிறோம். ஸோ அதை அடிப்படையாக கொண்டு அமையிறது தான் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் டு லிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் தமிழில். லேர்னிங் டு லிவ் டுகெதர்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றாக வாழ கற்றுக்கொள்வது. லேர்னிங் டு லிவ் டுகெதர் இன்வால்வ்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஸ்கில்ஸ் அண்ட் வேல்யூஸ் சச் ஆஸ் ரெஸ்பெக்ட் அண்டு concern for other, social and interpersonal skill and appreciation of diversity among people. These skills would enable individuals and society to live peace and harmony. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் டு லிவ் டுகெதர்ங்கிறது ஒன்றாக வாழ கற்றுக்கொள்வது. ஸோ ஒன்றாக வாழ கற்றுக்கொள்வது பார்த்திங்கன்னா சமூக திறன்கள் மற்றும் பிறருக்கு மரியாதை மற்றும் அக்கறை, சமூக மற்றும் தனிநபர் திறன்கள் மற்றும் மக்களிடையே உள்ள பன்முகத்தன்மையினை பாராட்டுதல் போன்ற மதிப்புகளின் வளர்ச்சியினை உள்ளடக்கியது. இந்த திறன்கள் தனிநபர்களுக்கும் சமூகங்களுக்கும் அமைதியிலும் ஒற்றுமையுடனும் வாழ உதவும். ஸோ சமுதாயத்தில் வந்து ஒற்றுமை உணர்வோடு வாழ்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் டு லிவ் டுகெதர் ஸோ அது வந்து பயன்படுத்துது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயதில் பெரியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு அளிக்கணும். ஸோ அந்த விழுமங்களை வந்து கற்றுக் கொடுப்பது தான் பார்த்திங்கன்னா லேர்னிங் டு லிவ் டுகெதர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பல வகையான தூண்களை வந்து கொண்டது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா பல வகையான கல்வி தூண்களை வந்து கொண்டது அப்படின்னு வந்து ஆத்தர் வந்து சொல்கிறாரு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லேர்னிங் டு டூ. சரிங்களா, லேர்னிங் டு டூ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செய்து கற்றல். சரிங்களா, செய்து கற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மேலோட்டமாக படிக்கிறத காட்டிலும் அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சோம்னா அது நம்ம வாழ்க்கையில் வந்து பயன்படும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் டு டூ, செய்து கற்றல். ஸோ லேர்னிங் டு டூ இன்வால்வ்ஸ் த acquisition of skill that would enables of individuals to effectively participate in the global economy and society. These skills are often linked to occupational success such as vocational and technical skills, apprenticeship and leadership and management of competence. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செய்து கற்றுக்கொள்வது என்பது உலக அளவிய பொருளாதாரம் மற்றும் சமூகத்தில் திறன்பட பங்கேற்க தனிநபர்களுக்கு உதவும் திறன்களை பெறுவதை உள்ளடக்கியது. இந்த திறன்கள் பெரும்பாலும் தொழில் மற்றும் தொழில்நுட்ப திறன்கள், பயிற்சி பெற்றவர்கள், தலைமை மற்றும் மேலாண்மை திறன்கள் போன்ற தொழில் வெற்றிகளுடன் இணைக்கப்படுகிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேஸ் பண்ணி இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரை வந்து பேஸ் பண்ணியிருக்கிறது தான் பார்த்திங்கன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் டு நவ். லேர்னிங் டு நவ்ங்கிறது பார்த்திங்கன்னா லேர்னிங் டு நவ் இன்வால்வ்ஸ் த acquisition and development of knowledge and skills that are needed to function in the world. Examples of skill under this pillars of learning include literacy, numeracy and critical thinking.
ஸோ லேர்னிங் டு டூங்கிறது பார்த்தீங்கன்னா லேர்னிங் டு டூ இன்வால்வ்ஸ் த அக்வஸ்டேஷன் ஆஃப் ஸ்கில் would enable individuals of actively participate in global economic and society. The skills are often linked to occupational success such as vocational and technical skill, apprenticeship and leadership and management competence. ஸோ இது வந்து நம்ம என்ன வந்து சொல்கிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா செய்து கற்றல்னு சொல்கிறோம். செய்து கற்றுக்கொள்ளுதல் என்பது உலக அளவிய பொருளாதாரம் மற்றும் சமூகம் திறன்பட பங்கேற்க தனிநபர்களுக்கு உதவும் திறன்களை வளர்ப்பதற்கு பயன்படுவதான் வந்து செய்து கற்றல்ங்கிறோம். இது வந்து தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்ப திறன்கள் பயிற்சி பெற்றவர்களை வந்து அடிப்படையாக கொண்டது. அதாவது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸை வந்து அடிப்படையாக கொண்டது தான் லேர்னிங் டு டூ. சரிங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் நண்பா. லேர்னிங் டு பி. இப்போ அந்த லேர்னிங் டு பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லேர்னிங் டு பி அப்படிங்கிறது என்னென்னு வந்து முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இதுக்கான விளக்கத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். லேர்னிங் டு பி இன்வால்வ்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தட் ப்ரொமோட் ஹாலிஸ்டிக் பர்சனல் டெவலப்மெண்ட், பேபி மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் ஃபார் ஆல் அரவுண்ட் கம்ப்ளீட் பர்சன். This include the cultivating oneself, analytical and social skill, creativity, personal discovery and appreciation, and the inhibit provided by this prestige on examples of under pillars a teacher to participate training workshop that is will enhance is your knowledge and skill and teaching learning process. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் டு பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு இடத்துலேருந்து நம்ம முழுமையாக வந்து கல்வியை வந்து கற்றுக்கொள்கிறோம் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் டு பி. சரிங்களா? ஒரு முழுமையான நபருக்கு தனிப்பட்ட வளர்ச்சினா எதாவது நம்ம சொல்லலாம் உடல், மனம் மற்றும் ஆவி அப்படின்னு சொல்லுவோம். செயல்பாடுகளை உள்ளடக்கியது கற்றல், சுய பகுப்பாய்வு மற்றும் சமூக திறன்களை வளர்ப்பது, படைப்பாற்றல், தனிப்பட்ட கண்டுபிடிப்பு மற்றும் வழங்கப்பட்ட உள்ளார்ந்த மதிப்பை பாராட்டுதல் ஆகியவை அடங்கும். இந்த முயற்சியினால் இந்த தூணில் கீழ் ஒரு எடுத்துக்காட்டு பயிற்சி பட்டறைகளில் பங்கேற்கும் ஒரு ஆசிரியர் இது கற்பித்தல் செயல்பாட்டில் அவரது அறிவும் திறமையும் மேம்படும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் டு பி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பிஎட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன்.